என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து நவராத்திரி வரப்போகுது. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து கொலு வைக்க போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் இருந்த கொஞ்சம் பொம்மைகள்லாம் எடுத்துகிட்டு நான் இங்கே வந்து கொலு வைக்க போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து கொலு வைக்க போகிறேன் அப்படின்றதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். அதாவது நான் தனியாக ஒரு என்ன சொல்கிறது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தனியாக நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் கொலு வைக்க போகிறோம் அப்படின்றதுனால பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இப்போ நான் இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து எல்லா பொம்மையிலையும் கீழே இறக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணல விலாக் எடுக்க. இப்போ தான் எனக்கு வந்து ஐடியா வந்துச்சு, சரி நம்ம இது ஏன் விலாகாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வந்து இது ஒரு விலாகாக எடுக்க போகிறேன். ப்ளஸ் வந்து நான் ஒரு நியூ ட்ரைபாட் வாங்கியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்ருக்கேன். அந்த ஸ்டெப்ஸு வந்து நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஃபைனல் லுக் எப்படி வரப்போகுது அப்படின்ற வரைக்கும் நான் கண்டிப்பாக இந்த விலாகில் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த விலாகில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங் திஸ் வீடியோ. பார்க்கலாம், இதெல்லாம் நான் வந்து மேலேருந்து இறக்குன பொம்மைகள். ஸோ வந்து இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே. ஸோ இது மேலேருந்து நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் இறக்கி கீழே வச்சுருக்கோம். இங்கே கொஞ்சம் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சம் வந்து பீங்கா பொம்மைகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் புக்கில் வந்து நான் என்னென்ன பொம்மைலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த ஸ்டெப்ஸு கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நிலமை இப்படி இருக்குது. இதை நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் இதெல்லாம் ஃபேக். இது ஆக்சுவலாக டோட்டலாக 5 ஸ்டெப்ஸ் வரும். ஆனால் நாங்கள் வந்து 4 ஸ்டெப்ஸ் வச்சு கீழே வந்து சும்மா ஸ்மாலாக ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம வந்து வீடெல்லாம் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மாப்பெல்லாம் போட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த படியை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த இன்னும் போல்ட்டெல்லாம் வரும்ல, ஸோ அதெல்லாம் வச்சு அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ரொம்ப நேரம் போராடி இப்போ நாங்கள் வந்து இந்த படியெல்லாம் செட் பண்ணிவிட்டு இந்த போல்ட்டெல்லாம் நல்லா டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது மேலே வந்து வேஷ்டி போட்டுட்டு செட் பண்ணி வச்சுட்டோன்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு. நாளைக்கு கொஞ்சம் இந்த இடத்த அப்படியே க்ளீன் பண்ணி
பொம்மையை அடுக்கினா மட்டும் போதுமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நாங்களே இப்போவே வந்து வேஷ்டியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த வேஷ்டி வந்து போட்டாச்சு. கீழே வந்து இன்னும் 2 படி எக்ஸ்ட்ரா வைக்கலான்னு, ஏன்னா கொஞ்சம் பொம்மை அதிகமாக இருக்கிறதுனால கீழே இன்னும் 2 படி எக்ஸ்ட்ரா போடலான்னு இருக்கோம். ஸோ வந்து கொஞ்சம் தெர்மாக்கோல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். கண்டுபிடிச்ச உடனே கீழே அப்படியே அரேஞ்ச் பண்ணி ஒரு 5 படி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நம்மளோட செகண்ட் டே ஆஃப் vlog. இன்றைக்கி தான் ஆக்சுவலாக மெயின் குலு. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பார். ஸோ இது வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ இது முடித்த உடனே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமே நான் வந்து குளு செட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக என்னோடய ஃபேஸில் வந்து ஏதோ பூச்சி கடித்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து தடிச்சிருக்கு. என்னென்னு தெரில. 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப வந்து ரெட்டாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ வந்து ஸ்கின் வந்து பயங்கர மோசமாயிட்ருக்கு. ஸோ அதனால வந்து அது கொஞ்சம் இரிட்டேட்டிங் சென்சேஷன் இருக்கிறதுனால மேக்கப்லாம் எதுவும் போடாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஸ்கின்னை வந்து ப்ரீத் பண்ண விட்டுருக்கேன். ஒரு 1 வீக்காக நான் எதுவும் ஃபேஸ்க்கு போடல. ஒன்லி இப்போ சீரம் மட்டும்தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து ஃபேஸ் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து அப்படியே போயிட்டுருக்கு. ஓகே, நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ் வந்து என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை. வந்து வடகம் தாளிச்சிடலாம், சரி வடகம் பொரிச்சிடலாம், அவ்வளோதான்.